नमः ओं विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिधि नामिने नमः आचार्य पतने कृपपतायने गौरकदामताय नगरक्रमधारिणे नमः ओं विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 கிருஷ்ணா. இன்னைக்கு பகவத்கீதை 4வது அத்தியாயம் 9வது ஸ்லோகம் கரெக்டுங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஓகே. ஜென்ம கர்ம ச மே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதः त्यक्त्वा தேகம் புனர்ஜென்ம நைதி மாமேதி சோ அர்ஜுன. அடிக்கடி கோட் பண்ற ஸ்லோகம் இது. சோ ரொம்ப முக்கியமான மொழிபெயர்ப்பு பொருளுரை கவனமா கேட்கணும். எனது தோற்றமும் செயல்களும் திவ்யமானவை என்பதை எவனொருவன் அறிகின்றானோ அவன் இந்த உடலை விட்ட பின் மீண்டும் இப்பௌதிக உலகில் பிறப்பு எடுப்பதில்லை. அர்ஜுனா, அவன் எனது நித்திய உலகை அடைகிறான். பொருளுரை. சோ பகவான் தனது திவ்யமான லோகத்திலிருந்து இறங்கி வருவதை பற்றி ஏற்கனவே நாம 6வது பதத்துல பார்த்தோம். பரமபுருஷ பகவானின் பிறப்பை பற்றி இவ்வுண்மையை அறிந்தவன் பௌதிக பந்தத்திலிருந்து விடுதலை பெற்றவன் ஆவான். எனவே அவன் தற்போதைய பௌதிக உடலை நீத்தவுடன் இறைவனின் திருநாட்டுக்கு திரும்புகிறான். பௌதிக பந்தத்திலிருந்து ஆத்மா விடுதலை பெறுவது எளிதானதல்ல. அருவவாதிகளும் யோகிகளும் பற்பல துன்பத்திற்கும் பிறவிகளுக்கும் பிறகே முக்தி அடைகின்றனர். இறைவனின் பிரம்ம ஜோதியில் கலக்கும் அவர்களது முக்தியும் முழுமையானதல்ல. இந்த பௌதிக உலகிற்கு மீண்டும் திரும்பும் அபாயம் அவர்களுக்கு உண்டு. ஆனால் இறைவனின் உடல் மற்றும் செயல்களின் தெய்வீக இயற்கையை அறிந்துள்ள பக்தன் இவ்வுடலை நீத்த பின்பு இறைவனின் திருநாட்டை அடைவதுடன் இப்பௌதிக உலகத்திற்கு மீண்டும் திரும்பி வரும் அபாயத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறான். அப்போ இங்க பகவானின் பிறப்பும் அவரது தோற்றமும் மறைவும் எப்படிப்பட்டது அப்படின்னா, சூரியனை போல அவர் உதிக்கிறார் மறைகிறார் தவிர அவர் உடலை நம்ம போன்ற மாசுபட்ட உடலை ஜட உடலை எடுப்பதும் இல்லை. அவர் கருவிலிருந்து தோன்றுவதும் இல்லை. அவர் உடலை துறந்து போகிறதும் கிடையாது. வரும்போது தனது அந்தரங்க சக்தியின் காரணத்தினாலேயே அவர் திவ்யமான உடலுடன் வருகிறார். அவர் திவ்யமாகவே இருக்கிறார் இந்த ஜட உலகில இருந்தா கூட. இது எப்படின்னா, ஒரு அரசன் அப்ப இந்த ஜட உடல் ஒரு ஜெயில் மாதிரி. ஒரு அரசன் ஜெயில உருவாக்குறார், சட்டதிட்டங்கள்ல உருவாக்கி நாட்டின் குடிமக்களுக்கு நல்லது செய்கிறார். ஆனா அதை மீறுபவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். அவங்க ஜெயில போடப்படுறாங்க. இப்ப ஜெயில போடும்போது அரசன் சிறைச்சாலைக்குள்ள போறாரு. சிறைச்சாலைக்குள்ள அவங்கள பாக்குறதுக்காக போறாரு. சிறைச்சாலைக்குள்ள போன உடனே அரசரும் கைதிதான் அப்படின்னு சொல்றவங்க முட்டாள்கள். அது போல பகவான் இங்க நம்மளை விடுவிப்பதற்காக அடிக்கடி இங்க விசிட் பண்றார். ஜெயிலுக்குள்ள விசிட் பண்றார். அதுக்காக பகவான் சிறைப்பட்டு விட்டார், அவர் முக்குணங்களுக்கு உட்பட்டவர், அவர் இந்த மனித உடல் எடுத்து வர்றதுனால அவரும் மனிதர் தான், அவர் முக்குணங்களுக்கு உட்பட்டவர், அவருக்கும் மறதி இருக்கு, ஏதோ மெஜிஷியன் மாதிரி சில மேஜிக் வித்தையெல்லாம் காட்டுறாரு, மலையை தூக்குறாரு, அசுரர்களை அழிக்கிறாரு, அதுக்காக அவர் இறைவன் ஆயிர முடியாது அப்படிங்க சொல்றவங்க கண்டிப்பா இறைவனோட லோகத்துக்கு போக முடியாது. இறைவனோட லோகத்துக்கு போகணும்னா அவரை புரிஞ்சுக்கணும். அவரது செயல்கள் திவ்யமானவை என எவர் உணர்ந்து கொண்டார்களோ, அவரது தோற்றம் மறைவும் எப்படி புனிதமானது அப்படின்னு உணர்ந்துக்கிறாங்களோ, ஏன்னா அவர் எந்த ஒரு தவறான செயலையும் செய்ய வாய்ப்பே கிடையாது. அப்படி நாம் தவறாக நினைக்கும் செயலை அவர் செய்தாலும் அது திவ்யமானது. நாமெல்லாம் செஞ்ச ஜெயிலுக்கு போகணும். இப்ப பக்கத்து வீட்டுல போய் நாம வெண்ண திருட்டுனா நம்ம ஜெயிலுக்கு போகணும். ஆனா அவருக்கு அப்படியெல்லாம் கிடையாது. அவர் ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. ஏன்னா அவர்தான் எல்லாவற்றையும் உருவாக்கினவர். எல்லா சட்டதிட்டங்களும் அவரே உருவாக்குகிறார். வேதைச சர்வை ரகம் வேத வேத்யோ வேதாந்த கிருத் வேத வித்யாவச்சாகம் அப்படின்னு. அவருக்கு எந்த சட்டம் கிடையாது. ஏன்னா அவர் ஸ்வராட், சுதந்திரமானவர். அவருக்கு யாரும் கண்டிஷன் இப்படித்தான் நீ இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும்னு அவருக்கு கண்டிஷன் கொடுக்க முடியாது.
நாம தான் கட்டுண்ட ஆத்மாக்கள். அவர் கட்டுப்படாதவர். கட்டுப்படாத ஒருவர் தான் நம்மை கட்டுக்களை அவிழ்த்து விட முடியும். நாமெல்லாம் கட்டி வைக்கப்பட்டிருக்கோம். நாமெல்லாம் நாம யாருக்கும் உதவ முடியாது கட்டுக்களை அவுக்கறக்கு. சோ அவரா பார்த்து சில அந்தரங்க சிஷ்யர்களை இங்க அனுப்பலாம். இப்ப பிரம்ம சம்ஹிதையில அவர்தான் எல்லா அவதாரங்களுக்கும் அவதாரம் அப்படின்னு சொல்லி அத்வைதம் அச்சுதம் அநாதிமனந்த ரூபம் ஆத்யம் புராண புருஷம் நவயவனம் ச வேதை வேதை துர்லபமதுர்லபமாத்ம பக்தௌ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி அப்படின்னு சொல்றார். யாரு? பிரம்மதேவர். அத்வைதம், அவர் ஒரே ஒருவர் தான். அச்சுதா அப்படின்னா வீழ்த்தப்படக்கூடாதவர். அநாதிம், அவர் அநாதிம் அப்படின்னா அவருக்கு மேல அம்மாவோ அப்பாவோ கிடையாது. அவர் அநாதி. அநாதின்னு யாரு சொல்லுவாங்க? யாருமே இல்லாதவங்க. சோ அவருக்கு மேல யாருமே கிடையாது. அவர்தான் தலைவர். அனந்த ரூபம், நிறைய ரூபங்கள் எடுக்கிறார். அவரே தன்னை விரிவங்கம் படையிட்டு ஆஹ் அவர் வந்து சங்கர்ஷ்ணர், நாராயணர், அனிருத்தர், பிரத்யும்னர், வாசுதேவர், இப்படியாக பல ரூபங்களை அவர் எடுக்கிறார். தெய்வீக ரூபங்கள் அது எல்லாமே. அந்த ரூபங்களுக்கும் அவருக்கு வித்தியாசம் இல்லை. இருந்தாலும் அவர்தான் முழு முதற் கடவுள். வதந்தி தத்தத்துவம் விதஸ்தத்துவம் அஜானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்பியதி அப்படின்னு. அவர்தான் முழு முதற் கடவுள், ஒரே ஒரு கடவுள். பௌதிக அறிஞர்களாலும் அனுபவத்தை பௌதிக அறிஞர்களாலும் அனுபவத்தை நம்பும் தத்துவஞானிகளாலும் இதனை கிரகித்துக் கொள்ள இயலாத போதிலும் இந்த உண்மை உறுதியான நம்பிக்கையுடன் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். வேதத்தில் சொல்லப்படுது, ஏகோ தேவோ நித்திய லீலானுகிரகோ பக்த வியாபி பக்த ஆத்மா அப்படின்னு. ஆத்மா அப்படின்னா ஒரே பரமபுருஷ பகவான் தனது களங்கமற்ற பக்தர்களுடன் பற்பல தெய்வீக ரூபங்களின் மூலம் நித்தியமாக லீலை புரிகிறார். இதே வேத கருத்தை கீதையின் இப்பதத்திலும் பகவானாலும் உறுதி செய்யப்படுகிறது. இவ்வுண்மையை வேதங்கள் மற்றும் பரமபுருஷ பகவானின் அதிகார பலத்தால் ஏற்றுக்கொள்பவனும் தத்துவ கற்பனைகளில் காலத்தை வீணடிக்காதவனும் முக்தியின் உயர்ந்த பக்குவ நிலையை அடைகிறான். இப்போ பகவான் ஒரே ஒருவர் தான். அவர் தன்னோட களங்கமற்ற பக்தர்களுடன் பற்பல ரூபங்கள்ல நித்தியமாக லீலை புரிகிறார். அவரது லீலை நித்தியமானது. இப்பதான் நடக்குதுன்னு கிடையாது. இப்ப கிருஷ்ணரா அவதரித்த போது பல லீலைகள் பண்ணினாரு, முடிஞ்சிருச்சு அப்படி கிடையாது. மறுபடியும், ஏன்னா பல கோடி அண்டங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு அண்டத்திலயும் இப்போ ஒவ்வொரு லீலை நடந்துட்டு இருக்கு. இப்ப ஒரு அண்டத்துல வந்து மச்ச அவதாரம், இன்னொரு அண்டத்துல கூர்ம அவதாரம், இன்னொன்னுல வாமன அவதாரம், இன்னொன்னுல கிருஷ்ண அவதாரம், இன்னொன்னுல பலராம அவதாரம், இன்னொன்னுல கல்கி அவதாரம். இப்படியாக அவரது லீலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு முற்றுப்புள்ளியே கிடையாது. இதோட அப்படியே எக்ஸ்டர்னல் ஆயிட்டே இருக்குது. ஏன்னா அவர் வந்து தன்னோட லீலைகளை அவர் வந்து எப்பொழுதும் நடத்தி கொண்டே இருக்கிறார். காலக்கெடுவெல்லாம் கிடையாது. சோ இவ்வுண்மையை வேதங்கள் மற்றும் பரமபுருஷ பகவானின் அதிகார பலத்தால் ஏற்றுக்கொள்பவனும் தத்துவ கற்பனைகளில் காலத்தை வீணடிக்காது. நிறைய பேர் தத்துவ கற்பனைகள்ல காலத்தை வீணடிக்கிறாங்க. ஆராய்ச்சி பண்றது தத்துவ கற்பனைனா, இப்ப பல தத்துவங்கள் இருக்கு, பல நூல்கள் இருக்கு. அதை எல்லாம் ஆராய்ச்சி பார்த்து அப்புறம் தான் முடிவுக்கு வருவேன்னா, கடலுக்குள்ள நான் முக்கி எந்திரிப்பேன், கடல் தண்ணி முழுசா குடிப்பேன்னு சொல்றவன் முட்டாள். ஏன்னா இந்த உண்மைகள் பகிரங்கமாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்க எல்லாத்தையும் படிச்சு வீணாகிறத விட குறிப்பிட்ட பாகவதத்தை படிச்சாலே போறோம், பகவத்கீதை படிச்சாலே போறோம். 2 கண்கள் மாதிரி எல்லாத்தையும் படிச்சு நீங்க குழப்பவாதி ஆகிறத விட தெளிவா இருக்கலாம். அப்போ தத்துவம் அசி எனும் வேத கருத்து இந்த விஷயத்துல பொருந்தும். சோ பகவான் கிருஷ்ணர் பரமனாக ஏற்பவன் அவரிடம் சென்று நேரே பரபிரம்மன் பரமபுருஷ பகவான் என கூறுபவன் உடனே முக்தி பெறுவது நிச்சயம். ஏன்னா இதுல சந்தேகமே கிடையாது. சந்தேகம் என்பது அவனுக்கு எப்போ முக்தி தராது. முதல்ல சரணாகதி அப்படின்னா ஸ்ரத்தா, நம்பிக்கை வேணும். நீயே கதிங்கிற நம்பிக்கை வேணும். யார் ஒருவர் அந்த கதியோட நீயே கதின்னு சொல்லி சரணடைகிறார்களோ அவன் கண்டிப்பா முக்தி பெறுவது நிச்சயம். இப்போ எல்லா ஃபீல்டுலயும் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நம்பிக்கை இல்லாம எதுலயும் வாழ முடியாது.
குடும்பத்துல நம்பிக்கை இல்லையா, சண்டை வரும். தொழில நம்பிக்கை இல்லையா, நஷ்டம் வரும். இப்படியாக எல்லாத்துலயும் நம்பிக்கை வேணும். அப்ப மிக உயர்ந்த நிலையில பகவானை அறிவதற்கு, பகவானை நம்பாம நீங்க அந்த ஃபீல்ட்ல வந்தீங்கன்னா முக்தியே கிடையாது. இதுதான் பக்குவ நிலை. இப்ப தம்யேவ வித்வாதி மிருத்யும்யேதி நாண்யபந்தா வித்யதேன அயனாய அப்படின்னு பரமபுருஷ பகவானை பற்றி அறிவதால் ஒருவன் இறப்பிலிருந்து விடுபட்டு முக்தியின் பக்குவ நிலையை அடைய முடியும். இப்பக்குவத்தை அடைவதற்கு வேற எந்த வழியும் கிடையாது. இப்ப ஒருத்தரை பத்தி தெரியணும், நான் என்ன பண்ணணும், அவங்கள பத்தி நிறைய புத்தகங்களை படிக்கணும், அவங்கள பத்தி நேரா போய் தெரிஞ்சுக்கணும், இல்ல எப்படியாவது அவங்க நண்பர்கள்ட்ட இருந்து விசாரிக்கணும். சோ அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு தெரியும் போது அவங்க மேல நம்மளுக்கு தானாகவே அன்பு ஏற்படும். இப்ப பரமபுருஷ பகவானை பற்றி தெரிந்து கொள்ள அவர் கூறிய அந்த பகவத்கீதையை அர்ஜுனன் எவ்வாறு புரிந்து கொண்டாரோ அதே நிலையில அடக்கமான மனோபாவத்துடன் நம்ம பகவானை சரணடையும் போது அவரை பத்தி புரிஞ்சுக்கலாம். இப்ப பகவான் கிருஷ்ணரை பரமபுருஷ பகவானாக அறியாதவர்கள் தமோ குணத்தில் உள்ளனர். ஒரே நிமிஷம். சோ தமோ குணத்தில் இருக்கிறவங்க பரமபுருஷ பகவானை தெரிந்து கொள்ள முடியாது. சத்துவ குணத்தில் இருக்கணும். அப்போ தேன் பாட்டில வெளியில இருந்து நக்குவதை போல தங்களது ஜடப்புலமையினால் பகவத்கீதைக்கு விளக்கம் அளிக்கும் அந்த தமோகுண மக்கள் முக்தி பெறுவது சாத்தியம் கிடையாது, வேறு வழி இல்லை. அப்ப அனுபவத்தை நம்பும் இத்தத்துவவாதிகள் ஜட உலகின் மிகப்பெரிய பதவிகளை பெற்றாலும் முக்திக்கு தகுதியுடையவர்கள் கிடையாது. இத்தகு கர்வமிகு ஏட்டறிஞர்கள் கிருஷ்ண பக்தரின் காரணமற்ற கருணைக்காக காத்திருக்க வேண்டியதுதான். எனவே நம்பிக்கையுடனும் அறிவுடனும் கிருஷ்ண உணர்வை வளர்ப்பது பக்குவமடை ரொம்ப அவசியமா இருக்கு. சோ கர்வமற்றவர்கள் கிருஷ்ண உணர்வை ரொம்ப எளிதா எடுத்துக்குவாங்க. ஆனா இந்த பதவி, பௌதிக படிப்பு, இதெல்லாம் இதுல இருக்கிறவங்க கண்டிப்பா கிருஷ்ண உணர்வுக்கு அவ்வளவு சீக்கிரம் வர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தடையா இருக்கிறது என்னன்னா அந்த பொய் அகங்காரம். அகங்கார இதயமே பின்னா பிரகிருதி சாரி அந்த அகங்காரத்துல கர்த்தாக மீதி மன்யதே, நானே எல்லாத்தையும் நடத்துறவன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பொய் அகங்காரத்துல இருக்கிறவங்கனால சீக்கிரம் பகவான்கிட்ட சரணடைய முடியாது. ஏன்னா பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா தூய பக்தர்கள் மூலமாக தெளிவு பெற்று சத் சங்கத்துல வந்து நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டால் மட்டுமே பகவான்கிட்ட அன்பு வளரும். ஒருத்தரை பத்தி தெரிஞ்சதுனாதான் அன்பு வளரும். ரோட்ல போற யாருகிட்டயும் நம்ம அன்பை வளர்த்த முடியாது. நமக்கு ஒரு உறவு வேணும். அண்ணன், தம்பி, ஃப்ரெண்டு, மாமா, மச்சான், ஏதாவது ஒரு உறவு முறையில தான் நம்ம அன்பை வளர்த்த முடியும். அதே போல நம்மளுக்கு சாந்த ரசம், சக்கிய ரசம், வாத்சல்ய ரசம், மாதுரிய ரசம், இந்த மாதிரி ரசங்கள்ல தான் ஏதோ ஒரு உறவு முறையில பகவானுடன் நாம அன்பை புதுப்பிக்க வேண்டும். இல்ல யாரோ ஒருத்தர்கிட்ட நமக்கு அன்பு வளருமானா வளராது. ஏன்னா அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஏதாவது உறவு முறை வேணும். அவங்கள பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க நல்லவங்க நல்லவங்க நல்லவங்கன்னு மேல மேல செய்தி நம்மளுக்கு வந்துட்டே இருக்கு. அப்ப அவங்க மேல ஒரு அட்ராக்ஷன் வரும். ஓ இவங்க கூட பழகணும், இவங்க கண் பார்வையில நாம படணும், இந்த மாதிரி எண்ணங்கள் வளரும். இப்ப ஒரு ரஜினி, இப்ப சினிமா நடிகர்களே எடுத்துக்கோங்க. ரஜினி அப்படின்னா ஓ அவன் வந்து ரொம்ப எளிமையானவன், நல்லா பேசுவான், நல்லா அன்பா இருப்பான் அப்படின்னு சொன்னா உடனே மக்கள் வந்து அவன் மேல நல்ல ஒரு அபிப்பிராயம் வருது. அவரை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, பேசணும்னு நினைக்கிறாங்க. அவர் படத்தை வீட்டுல வச்சிருப்பாங்க. சோ பூஜை கூட பண்ற முட்டாள்கள் இருக்காங்க. அந்த மாதிரி பகவானை பற்றி பேசும்போது ரொம்ப மேலான அபிப்பிராயங்கள் தான் எல்லாருக்குமே வரும். ஏன்னா அவர்கிட்ட சிறு துளி களங்கம் கூட கிடையாது. நிலவுல கூட ஒரு சிறு புள்ளி இருக்கு, ஆனா இவர்கிட்ட எந்த ஒரு களங்கம் கிடையாது. மிகவும் அன்புடையவர், மிக உயர்ந்தவர், ஆனா ரொம்ப எளிமையானவர். இத பத்தி கேள்விப்படும் போது எல்லாருமே அவருக்கு தாசர்கள் ஆயிடுவாங்க. அடுத்தது ஸ்லோகம் 10. வீதராக பயக்ரோத மண்மயாமாம் உபாஸ்ரிதாக பகவோ ஞான தபசா பூதா மத்பாவம் ஆகதாக. பற்றுதல், பயம், கோபம் இவற்றிலிருந்து விடுபட்டு முழுதும் என்னில் வைத்து என்னை சரணடைந்து பற்பல நபர்கள் என்னை பற்றி அறிவால் இதற்கு முன் தூய்மை அடைந்துள்ளனர். இவ்வாறாக அவர்கள் எல்லோரும் என் மீது திவ்யமான அன்புடையவராயினர். இந்த உலகத்திலேயே நம்மளுக்கு மோசமான இந்த 3 இருக்கு. அதாவது பற்றுதல், நான், எனது, என் வீடு, என்னோட உறவினர்கள், என்னுடைய மகன், மகள், தாய், தந்தை அப்படின்னு பற்றுதல்.
என்னுடைய செல்வம், இப்படி நிறைய பற்றுதல்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பற்றுதல் இருக்கு. சின்ன சின்ன குழந்தைகளுக்கு கூட இது என் பேனா, இது என் பென்சிலு, இது என்னோட ரப்பர் அப்படின்னு சொல்லி நிறைய பற்றுதல்கள், சிறுசுல இருந்து பெருசுல வரைக்கும். அது போல பயம் இருக்கு. என்ன பயம்? நான் வெளியில போனா ஆக்சிடென்ட் ஆயிடுமோ, நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு ப்ராஃபிட்ட தருமா, இல்ல எனக்கு வேலை கிடைக்குமா, கல்யாணம் நல்லபடியா ஆகுமா, சோ நான் நினைச்சதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் பயம் இருக்கு. அதுல இருந்து பயம் எதனால வருது? ஒண்ணு நடக்காத போது, நாம ஆசைப்படுறது நடக்காத போது அது கோபமா உருவெடுக்குது. காம ஏச குரோத ஏச ரஜோகுண சமுத்பவக நம்ம படிச்சுட்டு வந்தோம். மகாஷனா மகாபாப்மா வித்யேன மிக வைரினம். அந்த கோபம் எதனால வருது? பற்றுதல்னால. நிறைய பற்றுதல் வைக்கிறோம். அது நம்மளை விட்டு போகும்போது அது அப்படி கோபமா மாறுது இல்லைங்களா? குரோதோத் பவதி சம்மோகா. அந்த குரோதத்தினால என்ன வருது? கோபத்தினால குரோதம் வருது. குரோதோத் பவதி சம்மோகா, சம்மோகா ஸ்மிருதி விப்ரகம, ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசோ, புத்தி நாசாத் பிரணஷதி. சோ புத்தி நாசமாகுது. எதனால? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தியாயதான் விஷயான் பும்சக சங்கஸ்தே உபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமக காமாத் குரோதோபிஜாயதே. விஷயங்கள் திராயதோ விஷயான் பும்சக. ஒரு பொருளை நினைச்சுட்டே இருக்கும்போது அது மேல பற்று உண்டாகுது. தொடர்ந்து நினைக்க நினைக்க என்ன ஆகுதுன்னா பற்று உண்டாகுது. தியாயதோ விஷயான் பும்சக. அந்த விஷயங்கள் மேல பற்று உண்டாகுது. சங்கஸ் தேகோபஜாயதே சங்கா சஞ்சாயதே காமக. அந்த காமம் உண்டாகுது. சோ அந்த சங்கத்திலேயே இருக்கும்போது உன்னை பற்றி நினைக்கிறோம், அதனால அதுல சங்கம் எடுத்துக்கிறோம். அந்த சங்கத்திலேயே இருக்கும்போது இவ்வாறு நம்மளுக்கு தொடர்ந்து அந்த ஆசை உண்டாகுது. ஆசையினால குரோதம் உண்டாகுது. குரோதத்தினால புத்தி நாசம். இப்படியே படிப்படியா ஒவ்வொண்ணு போயிட்டே இருக்கு. அப்ப இந்த பற்றுதல், பயம், கோபம், வீத ராக பய குரோதா, அதுல இருந்து விடுபடணும். வீத, இந்த மூணுல இருந்து விடுபடணும். அப்போ விடுபட்டா என்ன ஆகும்? எம்டி ஆயிரும். எம்டியான மனசுல வச்சுக்கிட்டு அதுல ஏதாவது நல்லதை ஃபில் பண்ணணும். இப்போ ஒரு பாட்டில நீங்க காலி பண்ணி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வெயில்ல வச்சு நல்லா பண்ணிட்டீங்க. அது சும்மா வச்சிருந்தா பிரயோஜனமா? அதுக்குள்ள மறுபடியும் என்ன ஆகும்? பாசி படர்ந்துரும். அதனால அதுக்குள்ள நல்லதை ஏதாவது போடணும். அப்போ பகவானை பற்றி இந்த மாதிரி இதுல இருந்து விடுபட்டு நம் மனதுல என்னத்தை மறுபடியும் என்ன கொண்டு வரணும்? பகவானை சரணடைந்து அவரை பற்றிய அறிவால் தூய்மை அடைந்து நாம திவ்யமான அன்புடையவர்களாகணும். சோ இங்க பௌதிகத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளவன் பரமபூர்ண உண்மையின் வியாக்கியத்துவத்தை புரிந்து கொள்வது ரொம்ப கடினம். ஏன்னா நம்ம உள்ளம் முழுதும் அசுத்தத்தால் நிரப்பப்பட்டுள்ளது. அப்போ அங்க இடமே கிடையாது, நல்லதுக்கு இடம் கிடையாது. அதனால புரிந்து கொள்வது கடினம். அப்போ உடலை சார்ந்த வாழ்வில் பற்று கொண்டுள்ள மக்கள் பரமன் எவ்வாறு ஒரு நபராக இருக்க முடியும் என்பது அறியறது ரொம்ப அசாத்தியம். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு பௌதிகத்துல மூழ்கி இருக்காங்க. பூர்ண அறிவுடன் நித்தியமான ஆனந்தத்துடன் அழிவற்ற திவ்ய உடல் ஒன்று இருக்கக்கூடும் என்பதை இந்த பௌதிகவாதிகளால கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. ஏன்னா இந்த பௌதிக உடல் அழிவுக்குட்பட்டது, அறியாமை நிறைந்தது, துன்பமயமானது. ஸோ அழிவுக்குட்பட்டது. ஏன்னா இது மரணம் அப்படிங்கிற படுறப்போ இந்த உடல் அழிஞ்சிருது. அறியாமை அப்படின்னா நாம 3 வித மாயா அந்த இல்யூஷன் எனர்ஜி, மாயாவோட இல்யூஷன் எனர்ஜியில அறியாமையில தான் நாம இருக்கிறோம். அதனாலதான் நாம 3 குணங்களோட செயல்படுறோம். அப்போ துன்பப்படுறோம் அதனால. சோ இந்த சாதாரண மக்களிடம் பகவானின் தனிப்பட்ட ரூபத்தை பற்றி கூறும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவர்கள் அதே உடல் உணர்வையே மனதில் கொண்டுள்ளனர். நாம் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி பகவான் இருப்பார்னு கற்பனை பண்ணிடுறாங்க, ஸ்பெகுலேட் பண்றாங்க. பகவான் நமக்கு அப்பாற்பட்டவர்ங்கிறது அவங்களுக்கு புரியறது இல்ல. ஏன்னா அவங்க உணர்வு எப்படி இருக்கோ அதே மாதிரி அடுத்தவங்களையும் நினைப்பாங்க. கொஞ்சம் நாமெல்லாம் என்ன நினைக்கிறோமோ அதே தான் அடுத்தவங்க நினைப்பாங்கன்னா அதே ஃபீலிங்ல இருப்பாங்க. ஆனா பகவான் நமக்கு அப்பாற்பட்டவர், ஜட உணர்வுக்கு அப்பாற்பட்டவர், திவ்யமானவர், முக்குணங்கள் அண்டாதவர், கட்டுண்ட நம்மள கட்டுண்ட ஆத்மாக்கள். அவர் யாருக்கும் கட்டுப்பட்டவர் கிடையாது, சுதந்திரமானவர், ஸ்வராட். இதெல்லாம் தெரியாது. சோ ஜட உணர்வில் இருக்கும் அத்தகு மக்கள் பிரம்மாண்டமான பௌதிக தோற்றத்தையே கடவுளா நினைக்கிறாங்க. கடவுளுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சிலர் சொல்றாங்க. ஜடத்தில் மூழ்கி இருக்கிற காரணத்தினால முக்திக்கு பிறகும் தனித்தன்மையை தக்க வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற கருத்து அவங்களுக்கு பயம் தருது.
ஏன்னா தனித்தன்மை, ஒவ்வொரு ஆத்மாக்களும் தனித்தன்மையானது. இத 2வது அத்தியாயத்துல நாம படிச்சோம். இந்த ஆத்மாக்கள் ஒவ்வொன்றும் தனித்தன்மம் உடையது, எங்கே போய் சேர்றதும் இல்ல. அன்றும் இருக்கிறான், இன்றும் இருக்கிறான், இனியும் இருப்பான் அப்படின்னு சொல்லி. சோ மீண்டும் அந்த அவங்களுக்கு வந்து அது பயங்கர அச்சமூட்டுது, பயமா இருக்கு அவங்களுக்கு எல்லாம் தனித்தன்மை அப்படின்னாலே. அப்ப தனித்தன்மையும் வியக்தித்துவமும் ஆன்மீக வாழ்விலும் உண்டு. வியக்தித்துவம்னா தோற்றம். நம்மெல்லாம் எப்பவுமே இந்த ஆத்மாக்கள் எங்கேயும் போய் கலந்துறது கிடையாது. நம்மளுக்கு உருவம் இருக்கு, உருவம் இல்லாம யாருமே கிடையாது. சோ மீண்டும் வியக்தித்துவமாவதை எண்ணி அச்சமுற்று அருவசூனியத்தில் ஐக்கியமாக விரும்புவது இயற்கையே. சோ உருவம் எடுத்தா என்ன ஆகும்? இப்ப உருவம் எடுத்திருக்கோம், மனித உருவம். அதுக்கு என்ன இருக்கு? ஆஹ் குழந்தை பருவம், அப்புறம் இளமை, அப்புறம் முதுமை. தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவனம் ஜரா ததா தேகாந்திர பிராப்தி தீரஸ்தத்ரா முக்கியதி அப்படின்னு இளமை பருவம், குழந்தை பருவம், அப்புறம் வயதாகுது, ஜென்மம், மிருத்து, ஜரா, வியாதி, பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் எல்லாம் இருக்குது. அதை பார்த்தாலே அவங்களுக்கு பயமா இருக்கு. ஏன்னா மறுபடி உடம்பெடுத்தா இதெல்லாம் வருமே, அதனால போய் பிரம்மஜோதியில கலந்துட்டா ஒண்ணுமே இல்ல, அதுதான் இறுதின்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. நாம் தனித்துவமானவர்கள். இப்ப இருக்கிற மாதிரியே வேற உடல்ல நாம அடுத்தது பிறக்கணும், அடுத்தது பிறக்கணும், பிறந்துட்டே இருக்கணும் ஆசை இருக்கிற வரைக்கும். ஆசைகள் இல்லாதப்போ முக்தி அடைந்த நிலையில பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணி பக்தனாகும் போது நம்மளுக்கு ஒரு ஆன்மீக உடல் கிடைக்குது. அந்த ஆன்மீக உடல்ல இப்ப ஜென்மம், மிருத்தி, ஜரா, வியாதி கிடையாது. ஆனந்தமயமானது, சச்சித்த ஆனந்தமயமானது. அதை அடைய முயற்சிக்கணும். அதுதான் நம்மளோட வாழ்க்கையோட லட்சியம். அதை விட்டுட்டு உருவமே இல்ல, நான் போய் பிரம்மஜோதியில கலந்துக்கிறேங்கிறது முட்டாள்தனம். ஏன்னா அப்படி ஒரு கொள்கையே கிடையாது. அவங்களா கொள்கையை ஏற்படுத்திக்கிட்டு அந்த கற்பனையில மிதந்துட்டு இருக்காங்க. உண்மை பொய்யாகாது, பொய் எப்பயும் உண்மையாகாது. அதனால நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லிட்டு இருக்காம உண்மையை ஏத்துக்க கத்துக்கணும். அதுதான் ஒரு அறிவுள்ளவனுக்கு ஏற்ற நிலை. அப்போ வியக்தித்துவம், அதாவது உருவமின்றி அடையக்கூடிய ஆன்மீக நிலையின் உச்ச பக்குவம் அவ்வளவே. இப்ப ஆன்மீக வாழ்வின் பக்குவ ஞானமில்லாத பயம் கொண்ட நிலை இது. இது மட்டும் இல்லாம ஆன்மீக நிலை அப்படின்னு ஒன்று இருப்பதையே புரிந்து கொள்ள முடியாத பலர் இருக்கிறாங்க. பற்பல கொள்கைகளாலும் வெவ்வேறு தத்துவ கற்பனைகளாலும் முரண்பாடுகளாலும் மிகுந்த குழப்பமுற்ற இவர்கள் வெறுப்பும் கோபம் கொண்டு உயர்ந்த காரணம் எதுவும் கிடையாது, எல்லாம் ஒரு இறுதியில் சூன்யமே அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு தகுந்த ஆள் கிடையாது. அப்படியே இருந்தாலுமே அவங்க சரணடைகிறது கிடையாது. அவங்க கிட்ட தூய பக்தர்களிடம் என்னைக்கு ஒருவன் சரணடைகிறானோ அது வரைக்கும் அவனுக்கு குழப்பம்தான். சோ இத்தகைய மக்கள் நோயுற்ற வாழ்வை அடைகின்றனர். நோய்னா என்ன? பௌதிகமான நோய், ஆன்மீக நோய் எல்லாமே அவங்களுக்கு இருக்கு. ஆன்மீகத்துல தெளிவு கிடையாது, அதனால பௌதிகத்திலும் தெளிவு கிடையாது. யார் ஒருவருக்கு ஆன்மீகத்துல தெளிவு இருக்கோ அவங்க பௌதிகத்துல சீக்கிரம் இந்த கடலை கடந்துருவாங்க. கடல் வந்து அவங்களுக்கு கன்றுக்குட்டியின் காலடி குழம்பு போல, குழம்பில் தேங்கி இருக்கும் நீர் போல சுருங்கி விடும். ஆனா யாருக்கு ஆன்மீகம் புரியலையோ அவங்க பௌதிகத்துல பெரிய கடலை கடக்கணும், அது முடியாத காரியம். அப்போ பௌதிகத்துல அதிக பற்றுதல் கொண்டிருப்பதால் சிலரெல்லாம் ஆன்மீக வாழ்க்கையை கண்டுகொள்வதில்லை. சிலர் உயர் ஆன்மீக மூலத்துடன் இரண்டர கலக்க விரும்புகிறார்கள் பிரம்மஜோதியில. அப்ப வேறு சிலர் ஆன்மீக கற்பனையில விரக்தியுற்று கோபம் அடைந்து எதையும் நம்பாதவங்களா இருக்கிறாங்க. இப்படி நிறைய வகுப்பு. இதுல கடைசி வகுப்பு சேர்ந்தவர்கள் போதைப் பொருள் கூட தஞ்சமடைகிறாங்க. ஏன்னா இவங்க உணர்ச்சி பூர்வமான கற்பனைகள்ல சில சமயம் ஆன்மீக தரிசனங்களாக ஏற்படுகிறது. இவங்க வந்து அப்படியே போதைப் பொருள்ல அப்படியே மிதந்துட்டு இருக்கும்போது பல பல மின்னல் மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க மனசுல வந்து போகும். அதெல்லாம் வந்து அவங்க ஆன்மீக தரிசனம் மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அந்த போதைப் பொருட்களுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அவங்க மனசுல வந்து நிறைய எண்ணங்களை உருவாக்கி அதே வந்து உண்மை தோற்றம் போல அவங்கள மயக்க வைக்கும். அதே ஆன்மீக தரிசனமா அவங்க நினைச்சுக்கிறாங்க. அப்ப ஆன்மீக வாழ்வை புறக்கணித்தல், ஆன்மீக தனித்தத்துவத்தை கண்டு பயப்படுதல், பிரக்தியான வாழ்வில் எழும் சூன்யத்திற்கான எண்ணம், இந்த 3 நிலைகளிலிருந்தும் மக்கள் விடுபட வேண்டும். ஜட நோக்கம் கொண்ட வாழ்வின் இந்த 3 நிலையிலிருந்து விடுபட்ட பக்தி தொண்டின் விதிகளையும் ஒழுங்குமுறைகளையும்
அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின்படி கடைபிடித்து பகவானிடம் முழுமையாக தஞ்சமடைய வேண்டும். சோ சரணாகதி சர்வதர்மான் பரித்தச்ச மாமியேகம் சரணம் ரஜ அகம்தாம் சர்வ பாபேபியோ மோஷேஷாமி மாசூஷக. சோ பகவான்கிட்ட எப்படி சரணடையணும்? ஆன்மீக குருவின் மூலமாக. யாருகிட்டயோ போய் ஆன்மீக குருன்னு ஏத்துக்க கூடாது. ஆன்மீக குருவை டெஸ்ட் பண்றதுக்கு உரிமை இருக்கு. இவர் எந்த பரம்பராவளியில இருந்து வந்தவர், இவர் முன்பு எப்படி இருந்தார், இப்ப எப்படி இருக்கிறார், அதெல்லாம் டெஸ்ட் பண்றதுக்கு உரிமை இருக்கு. சோ அப்படி தஞ்சம் அடையணும். அப்ப பக்தி தொண்டின் இறுதி நிலை பாவ, இறைவனின் மீதான திவ்யமான அன்பு, பாவநிலை. பக்தி தொண்டு குறித்த விஞ்ஞானத்தை விளக்கும் பக்தி ரசாமிர்த சிந்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆதௌ ஸ்ரத்தா ததா சாது சங்கோத பஜன கிரியாக ததோ அனர்த்த நிவர்த்தி ஸ்யாத் ததோ நிஷ்டாரு சிஸ்ததா அதாசக்கிஸ்ததோ பாவஸ்தத பிரமோப்யுதஜந்தி சாதாகாரணம் அயம் பிரேம்னா பிராதுர் பாவே பவேத் கிரமஹ. முதலில் ஒருவன் தன்னுணர்வுக்கான ஆரம்ப ஆவலை பெற்றிருக்க வேண்டும். ஆதவ் ஸ்ரத்தா. ஸ்ரத்தான்னா என்ன? ஸ்ரத்தா அப்படின்னா நம்பிக்கை. முதல்ல ஒரு ஃபீல்டுல வரணும்னா என்ன வேணும்? ஒரு பிசினஸ் பண்ணோம்னா நம்பிக்கையோட கால் எடுத்து வைக்கணும். ஒரு ஃபேமிலியில மனைவி கல்யாணம் பண்றேன்னா நம்பிக்கையோட அவளை கல்யாணம் பண்ணணும். இவள் நம்மளுக்கு நல்லது செய்வான்னு. அதே போல மனைவியும் நம்பணும். அதே போல கடவுளை நம்பணும். நம்பறதுக்கு தன்னுணர்வுக்கான ஆரம்ப நிலை ஆவல் அதுதான். அப்போ ஆன்மீகத்தில் முன்னேறியவர்களுடன் ஸ்ரத்தா அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன? சாது சங்கா. நல்லா குறிச்சுக்கோங்க, எல்லாரும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. முதல்ல ஆரம்பத்துல நம்பிக்கையுடன் உள்ள வரணும். அடுத்தது சாது சாது சங்கோ, ஆன்மீகத்தில் முன்னேறியவர்களுடன். எல்லா ஆன்மீகத்துல போய் யார் வேணா ஆன்மீகத்துல இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட போய் சேர்ந்துக்க கூடாது. முன்னேறியவர்களுடன் சேர்ந்து கொள்ள உறவு கொள்ள வேண்டும். அதான் சத் சங்கம். சாது சங்கா அப்படின்னா பக்தர்கள், தூய பக்தர்களோட சங்கம். இது நிறைய பக்தர்கள்னு தங்களை காட்டிக்கிறவங்க இருக்காங்க. தேவர்களை வழிபடுறவங்க எல்லாம் பக்தர்கள் கிடையாது. அவங்க எல்லாம் கர்மகாண்டிகள். யார் முழுமுதற் கடவுளை வழிபடுகிறார்களோ அவங்கதான் சாது, உயர்ந்த பக்தர்கள். அவர்களோட சங்கோ. சங்கோ அப்படின்னா சங்கம் எடுத்துக்கணும், உறவு கொள்ளணும். உறவு கொள்ள முயற்சிக்கும் நிலை இரண்டாவது. அடுத்த நிலையில ஆன்மீக குருவிடம் தீட்சை பெற்று பஜன கிரியா. அது பஜன கிரியான பக்தி தொண்டை அவன் தொடங்குறான். மூணாவது. சரிங்களா? சோ பக்தி தொண்டை தொடங்குறப்ப என்ன பண்றான்? அவன் நிறைய கேட்க விரும்புறான், நிறைய படிக்க விரும்புறான், நிறைய சாண்டிங் பண்றான். இப்படி ஏதாவது ஒரு பக்தி தொண்டுல 9 விதமான பக்தி தொண்டு பாகவதம் நம்மளுக்கு சொல்லியிருக்கு. ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். இதுல கேட்பது ரொம்ப ரொம்ப இந்த கலியுகத்துல ரொம்ப முக்கியமானது. முதலும் முக்கியமானது கேட்பது, அப்புறம் பாடுவது, அப்புறம் ஸ்மரணம் நினைத்து பார்ப்பது. இந்த மூணும் முக்கியமானது இந்த கலியுகத்துல. அதுல முதலும் முக்கியமானது கேட்பது. கேட்கறதுல ஆர்வம் வளர்த்துக்கிறான். சோ ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜன கிரியா. அப்புறம் என்ன ஆகுது? நாலாவது, அப்படி கேட்டுக்கொண்டே இருக்கும்போது அவனுடைய பகவானை பற்றி நாமம், ரூபம், புகழ், லீலை, குணங்கள் எல்லாம் கேட்கும்போது அவனுக்கு அனர்த்த நிவர்த்தி உண்டாகுது. அனர்த்தங்கள், பல கோடி ஜென்மத்துல பல அனர்த்தங்கள், மலைமலையா நாம பாவங்கள் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் குறைய ஆரம்பிக்குது. ஒருவன் வாழ்க்கையில் எல்லா ஜடப்பற்றுதல்களிலிருந்து விடுபட்டு தன்னுணர்வில் உறுதி பெற்று பூரண அப்படி பக்தி தொண்டை செய்யறதுனால எல்லா ஜடப்பற்றுகளும் அவங்ககிட்ட இருந்து விடுபடுது. அனர்த்த நிவர்த்தி. அப்புறம் நிஷ்டா, ஜடப்பற்றிலிருந்து விடுபடுறதுதான் நிஷ்டா, பற்றிலிருந்து விடுபடுறது. அப்புறம் அனர்த்த நிவர்த்தி ததோ நிஷ்டா. ருச்சி. ருச்சி அதாவது பகவானை பற்றி கேட்பதுல ஆர்வம். அந்த ருச்சி தன்னுணர்வில் உறுதி பெற்று பூரண புருஷோத்தமனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்பதில் ருச்சி. அவனால கிளாஸ்க்கு வராம இருக்க முடியாது. அந்த நேரத்துல கரெக்டா கிளாஸுக்கு வந்துருவான். பகவானை பற்றி கேட்கறதுல அந்த பற்று, நிஷ்டா, ருச்சி. அந்த நிஷ்டாங்கிற நிலை எப்படி ஒரு செடிய நம்ம
தண்ணி ஊத்தி வளர வைக்கிறோம். அப்போ இளம் இதுல வந்து அதை பிடுங்கிடலாம். ஆனா அது மரம் போல ஸ்ட்ராங்கா இருக்கிறப்ப புடுங்க முடியாது கையால. கொடாரி வச்சுதான் இது பண்ணணும். அதுவே ரொம்ப கஷ்டம். ஸோ ஸ்ட்ராங்கா நிலை பெறுகுது நிஷ்டா. அந்த நிஷ்டா நிலை, அவனுக்கு பக்தி வந்து ஸ்ட்ராங்கா உள்ள போயிருது. அப்ப அவனை வந்து யாரும் தடுக்க முடியாது. அந்த ருசி கிடைச்சிருச்சு. அடுத்ததுக்கு பகவானை பத்தி கேட்கல, ருச்சி வந்துருது. அந்நிலையில் முதிரும் போது திவ்யமான இறை அன்பின் ஆரம்ப நிலையான பாவ நிலை. அடுத்தது பாவா, ததோ பிரேமா. பாவ நிலைக்கு அப்புறம் கடைசி நிலை பிரேமை. யாரும் ஒண்ணுமே அந்த மரம் போல அவனை பிடுங்கவே முடியாது. பிரேமை நிலையில மிக உயர்ந்த பக்குவ நிலை. பகவானோட அன்பு தொண்டுல வந்து அவனை வெளியில யாராலையும் எடுக்கவே முடியாது. பிரேமையில தன்னை மறைந்து பலவித உணர்வுகள் அவங்ககிட்ட இருந்து வெளிப்படும். கண்ணுல கண்ணீர் பெருகிறது, மயிர்கால்கள் குத்திட்டு நிக்கிறது, மயக்கம் போடுறது, ஆடுறது, பாடுறது. வெளி சூழ்நிலையில இத்தனை பேர் நம்மளை பாக்குறாங்களே அந்த வெட்கம் அதெல்லாம் போயிரும். பகவானை பத்தி பாடுவது, ஆடுவது, கேட்பது, அந்த கண்ணுல இருந்து தண்ணீர் வழியறது, மயிர்கால்கள் குத்திட்டு நிப்பது, மயக்கம் வருவது, இந்த பிரேமை நிலையில அந்த மாதிரி ஒரு உணர்வுகள் எல்லாம் அவங்ககிட்ட இருந்து வெளிப்படும். அப்ப எல்லா விதமான பௌதீக பற்றுதல், ஆன்மீக தனித்துவத்தை கண்ட பயம், சூன்யவாத தத்துவத்தால் எழும் விரக்தி எல்லாவற்றிலிருந்து விடுபட்டு உன்னத நிலையை அடைய முடியும். அதன் பின்னர் இறுதியில் பரமபுருஷரின் திருநாட்டிற்கு செல்லலாம். சோ இங்க ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜன கிரியா, அனர்த்த நிவர்த்தி, நிஷ்டா, ருச்சி, பாவா, பிரேமா, ஆசக்தி. ஆசக்தி. ஆசக்தினா அந்த செடியிலிருந்து மரத்தோட அந்த ஸ்ட்ராங்கான நிலைக்கு வர்றது ஆசக்தி. ஆசக்தி, பாவா, பிரேமா, இப்படி பல நிலைகளை கடந்து பிரேம நிலைக்கு வரும்போது மிக உயர்ந்த நிலையை அவன் அடைகிறான். ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம்.